வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் முழுவதுமாக பறிக்கப்பட்டுவிட்டது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அறையை இழுத்து பூட்டும் விதமாக தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. உடனடியாக தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் அறையிலிருந்து அனைத்து பொருட்களையும் வெளியேற்ற வேண்டும். தேவைப்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் அறையிலிருந்து முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு அந்த அறையை பூட்டுவதற்கு கூட தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு உரிமை உள்ளது. மேலும் இன்னும் 15 நாட்கள் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பில் இருப்பார். ராஜினாமா செய்த அடுத்த நொடியே அனைத்து பொருட்களும் அறையிலிருந்து வெளியேற்றப்படும் என்பதை தற்பொழுது செய்தியாளர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களிடம் நாம் கேட்டறிந்த பொழுது, ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறது என்றால் 15 நாட்களுக்கு முன்பாகவே அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தலைமைச் செயலகத்தில் இருந்து வெளியேற வேண்டும். தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் முழுவதுமாக தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை வெற்றியடைந்தால் மீண்டும் அவருக்கு அறை திறக்கப்படும். ஆனால் நமது தமிழ்நாட்டில் 2வது முறை ஸ்டாலின் வெற்றியடைவது துளி அளவு கூட சாத்தியமே கிடையாது. ஆகையால் அவரது ஒட்டுமொத்த பொருட்களும் அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் இழுத்து பூட்டப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. மேலும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவரது அதிகாரத்தை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மேலும் தேர்தல் வாக்குறுதிகள் 524 சொன்ன வாக்குறுதிகள் தற்பொழுது என்ன ஆனது என்ற கேள்விகளும் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பழைய வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் புதிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடுவாரா என்ற கேள்விகளையும் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக இதுவரை அல்லாத ஒரு தேர்தலை தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளார். ஒரு பக்கம் அதிமுக மெகா கூட்டணி, மறுபக்கம் தமிழக வெற்றி கழகம் என்று இருப்பதால் நிச்சயம் திமுக இந்த முறை 20 கட்சியுடன் தேர்தலை சந்தித்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் அவரது பதவியும் பறிக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் என்றும் கூறப்படுகிறது.